ஹலோ கேஸ், நான் ஸ்டார்ட் பண்ணி கேமிங். இந்த வீடு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சொலாரால் ஒரு 5 கிலோ எடுத்துக்கோங்க. அதான் பார்க்க போகிறோம். நேற்று இறங்கின இடத்துல தான் இறங்கினேன். சரி, அந்த பக்கத்துலேயே வருது, நம்ம நேற்று இறங்குற இடத்துல இறங்கிடுவோம்னு சொல்லிட்டு நேற்று இறங்கின இடத்துல இறங்கினேன். அங்கே போகலான்னு பார்த்தா அங்கே வரைக்கும் போகல. ஆனால் இந்த பாலத்தில் இறங்கிடுவோம்னு சொல்லிட்டு பாலத்தில் இறங்கினேன். அப்படியே பொறுமையாக இறங்குச்சு. நேற்று பண்ண மாதிரி இன்றைக்கி பண்ணேன். அந்த பாக்ஸ் இருக்குல்ல, அந்த பாக்ஸில் போய் ஃபஸ்ட் எடுத்தோடனே ஃப்ரீயாக கிடைக்கும். சரி, நம்ம அதை வச்சு விளையாடுவோம்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக கிடைக்கும். அந்த முதல்ல ஃப்ரீயாக கிடைக்கும்ல ஃபஸ்ட்டு, அதை போய் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கத்தி இருந்துச்சு. இந்த புதுசாக அந்த ஈவெண்ட்டில் கத்தி ஃப்ரீயாக விட்டாங்களே, அதனால் அந்த கத்தி எடுத்துக்கிட்டேன். அதனால் கத்தி எடுத்துக்கிட்டு பார்த்தா எந்த கண்ணும் சுற்றி ஊற்றி பார்த்தா இந்த கண்ணு நடக்குது. சரி, கடைக்கெல்லாம் வச்சு விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக வந்துட்டு இங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போது கடைக்கிட்டு இருக்கும்போது அங்கேருந்து ஒருத்தர் வந்தான். பாட்டு போட்டேன், க்ளோவால் போட்டேன். நான் எங்கிட்டு இருக்கேன், அங்கிட்டு க்ளோவால் போட்டானா. சரி, உண்மையே பாட்டு தான் போல், பாட்டும் சேர்ந்துச்சான் போல் நம்ம இதில் கேமில் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். வீடு வீடாக போய் ஏதாவது லூட் இருக்கான்னு தேடிட்டு இருக்கும்போது நம்ம கன்று விஎஸ்எஸ் கன்று. சரி, ஏன்னா விஎஸ்எஸ் கன்று கொஞ்சம் நல்லா அடிக்குமா, அதனால் சரி இதை எடுத்து போன்னு சொல்லிட்டு விஎஸ்எஸ் கன்று அடுத்து இந்த கன்று பேர் என்னன்னு தான் செய்ய தெரில. அடுத்து பெராங்கு கையில் வச்சுட்டு ஓடினேன். ஏன்னா ஃபிஸ்ட்டுக்கு பதிலாக தானே பெராங்கு வரும். இந்த கத்தி, இந்த ஸ்குவாடு, இது கட்டானா ஃபிஸ்ட்டுக்கு பதிலாக தானே கட்டானா இந்த பெராங்கு எல்லாம் வரும். அதனால் இந்த வீடு வீடாக போய் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இங்கே கொஞ்சம் பொறுக்கு, அங்கே கொஞ்சம் பொறுக்குன்னு சொல்லிட்டு அங்கங்கன்னு பொறுக்கிக்கிட்டு இருந்தேன். விஎஸ்எஸ்ஸுக்கு இந்த புல்லட்டு வேணும். என்ன புல்லட்டு? எஸ்எம்ஜி ஆமாம் வேணும். அப்புறம் அந்த கண்ணுக்கு இன்னும் அந்த கிரே கலரில் ஒரு ஆமாம் இருக்கும், அது பேர் சரியாக தெரில. இந்த இடத்துல எதுக்கு நின்னேன்னா இருமல் வந்துச்சுன்னு இருமுனேன் கேஸ். நான் எல்லாத்தையும் நான் சொல்லிடுவேன். இருமல் வர இருமிட்டு நின்னேன். அடுத்து நேற்று பண்ண மாதிரியே ஏறி வச்சு போனேன். ஆனால் நேற்று பண்ணதே கொஞ்சம் பண்ணுவோம், அதாவது போய் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், சும்மா போனேன். அடுத்து வண்டியில் ஏறி போயிட்டு கொஞ்சம் தூரம் அப்படியே போயிட்டே இருந்தேன். ஜீப்பெல்லாம் இருந்துச்சு. ஜீப் வேகமாக போகாதா, ஆனால் சரி போவோம்னு சொல்லிட்டு நான் போய் போயிட்டு இருந்தது. அங்கே ஒரு இது இருந்துச்சு. சரி, இதில் தான் நல்லதாக கிடைக்கான்னு பார்த்தேன். பேப்பர் கம்மியாக இருந்துச்சு. இல்லை, இன்னொன்று என்னன்னா, நான் கரெக்டாக அடிக்கணும், அவனுக்கு ஹெல்த்து குறைச்சி விட்டுருவேன்ல. ஒருத்தன் சாவர நிலமையில் இருப்பான், நான் கரெக்டாக இங்கே வந்துடுவேன். சண்டை 2 பேருக்கும் பயங்கரம் நடந்துகிட்டு இருக்கோம். நான் 2 பேரையும் ஓசிகள் 3 கில்லு. முதல்ல அவன், அடுத்து இவங்க 2 பேரும் ஓசிகள் 3 கில்லு எடுத்துட்டு அங்கிட்டு பார்த்தா இவனை இருக்கிறது தெரிஞ்சு நான் பயத்திலே நின்னேன். ஐயோ கிட்ட இருந்த மாதிரி இருக்கு, ஸ்கோப் போட்டு அடிச்சிருவானான்னு பயத்தில் நின்னேன். கத்தியால் அடிக்க முடியுதான்னு பார்த்தா அடிக்க முடியலன்னு சொல்லிட்டு நான் பாட்டி இதில் இதை எடுத்துகிட்டு ஏறி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தேன்னா, அப்போது அப்படியே ஒரு பயத்திலே போனேன். ஐயோ நான் அடிச்சிருவானான்னு பயத்திலே போகும்போது இங்கே க்ளோவால் போட்டுருந்துச்சு. ஏன்னா இருக்கானா இவனையும் ஓசிகள் எடுத்துருவோன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா தம்பி நான் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம இங்கே எவனும் இல்லை போல, நம்ம அப்படியே போவோம்னு சொல்லிட்டு போயிடுவேன். நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பேன், பஸ்ஸு இப்போ நான் நிற்காமல் ஒருத்தர் முதுகலையே அடிப்பேன். நான் என்ன பண்ணேன், சேஃப்டி போயிருக்கேன்.
கோவல் போட்டு அப்படியே மேலே போயிருந்தா மேலே தெரியுது, மேப்லேயே தெரியுது யாரும் சண்டை போட்டுட்ருக்காங்கன்ட்டு. சரி போய் பார்ப்போம் எவன் சண்டை போடுறான், ஓசிகள் அடிச்சுக்குவோம் போனேன். ஏன்னா ஏற்கனவே அடி வாங்கியிருப்பீங்களா, அதனால் தலைவரி அடுத்து இது புல்லட்டு பெருக்கிட்டு இருக்கும்போது தான் கன்று மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு கண்ணை மாற்றிட்டு 2 பேருக்குள்ளே சண்டை உடைச்சில்ல, அதில் ஒருத்தன் ஏற்கனவே செத்துட்டான் போல். அவன்கிட்ட நிறைய புல்லட் அடைஞ்சிச்சு, அந்த புல்லட்டை எடுத்துக்கிட்டேன். இந்த சவுண்டு தான் கேட்டோன்னே நான் பயத்துலேயே சுற்றிக்கிட்டு இருந்தேன். நான் இவனால் அங்கேருந்து இவனை அடிச்சிடுவானோ அப்படி இப்படின்ட்டு. ஆனால் டேஞ்சர்னு போட்டுருந்துச்சு. இதை பற்றி நம்மளுக்கு தெரியாது அதிகமாக. அப்புறம் இங்கே நின்றுக்கிட்டு இருக்கேன், ஆனால் ஓடி வர சவுண்டு பார்த்தா தலைவர் எங்கே இறங்கினாரு தெரில. இறங்கியிருக்கேன், இறங்கி மேலே அங்கே எங்கே லூட் அடிச்சுக்கிட்டு இருந்தான். நான் பொறுமையாக பதுங்கி பாய்வுன்னு சொல்லிட்டு பொறுமையாக ஆக்கிட்டு எங்கிட்ட நடந்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அங்கே சண்டா சவுண்டு ஏற்றுல, அந்த மாதிரி சவுண்டு ஏட்டுச்சு. போய் பறந்து போயிட்டான் பார்த்தா தலைவர் அங்கிட்டு வந்தாங்க. இப்போ அடிச்சுன்னு பார்த்தா அடிக்க முடியல. சரி எப்படி வெளியே வருவலடி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வந்து இப்படி அடித்தான். நான் அப்படியே இந்த வழியாக போய் வந்து அடிக்கலான்னு பார்த்தா நான் சுற்றி வந்து நான் அடித்து முடிச்சிட்டேன். அடுத்த புல்லட்டு அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு இங்கே தான் ஆமாம் எடுத்துட்டு இவனோட ஒரு 5 கில்லு ஒருத்தனையே 2 வாட்டி கில் பண்ணியிருக்கேன். அவன் நினைப்பான் அவனுக்கு என்னடா செஞ்சேன், என்ன ஏன்டா அழைச்சி அடிக்கணும்னு சொல்கிறாங்க. இவனெல்லாம் துரத்து எப்படியோ கொண்டாங்க. எப்படி கொண்டான்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல அந்த அடி அடிப்பேன். இந்த பக்கம் நான் சுற்றிக்கிட்டு வருவான். நான் நின்று ஹீல் பண்ணேன். இப்போ தைரியமாக தான் இருந்தேன். ஒரு பலியாடி சிக்கிருச்சின்னு சொல்லிட்டு தைரியமாக போனேன். கிட்ட போகிறேன், அந்த பக்கத்தில் ஆட்டோவில் வந்து அப்படியே திரும்பினேன். போட்டான் ஏதோ ப்ரோப்ளையா என்னன்னு தெரியல. நாம் இப்படி சுற்றிட்டு போய் அடிப்போம், நம்மளை கொண்டுட்டோம். நான் இப்படி சுற்றி போய் அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா இந்த ட்ரோகன் வச்சுக்கிட்டு அடிக்கிறாங்க பயங்கர. சரி நம்ம மறுபடியும் நம்ம கண்ணே எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருந்தேன். நான் எங்கே சுற்றின்னு தேடிக்கிட்டு இருக்கும்போது என் கூடயே ஒருத்தன் அங்கிட்ட இறங்கிட்டேன். பார்த்தா இங்கே குளோவால் இருந்துச்சு. ஓ ஆமாம், நம்ம இங்கே தான் சுற்றிருக்கும் போது சரி நம்ம போய் எடுத்துக்கலாம்னு பார்த்தா அங்கிட்டு போகிறான் பாருங்க ஸ்கேட் போர்டில். சரி அவன் அங்கிட்டு தானே போகிறான், அவன் போய் இதை எடுத்துருவோம்னு சொல்லிட்டு ஏன் லூட்டெல்லாம் நான் எடுத்துக்கிட்டேன். பொறுமையாக லூட்டை எடுத்துட்டு விஎஸ்எஸ்லாம் பொறுக்கிட்டு இப்படின்ட்டு போயிட்டுருக்கேன். அங்கே பயங்கரமாக கண்ணில் இருக்குதா, இல்லை அவனை கொண்டுருவான். அவன் நம்மளை அடித்தாங்களா அவனை கொண்டுருவான். நாம அடிக்கலான்னு பார்த்தா பின்னாலேருந்து இந்த வச்சான் இங்கே வச்சு நம்மளை அடித்து முடிச்சிடுவோம். நான் போய் அடிக்க முடியல வயசு. ஓகே, இந்த கேம் பிளே பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ஹாலில் வச்சுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோஸ். அப்புறம் கடைசியாக நான் எத்தனை கடைசியாக